ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான எல்லாத்துக்கும் பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக வெளியில் போனோன்னா A to B சரவண பவனில் எல்லாமே இந்த இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க அழகாக 14 இட்லிஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அழகாக கீ எல்லாம் ஊற்றி டெக்கரேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த இட்லி சாம்பார் தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக குக்கரில் துவரம் பருப்பு 1 கிளாஸ், கூடவே 1/2 கிளாஸ் ஆஃப் பாசிப்பருப்பு எடுத்துப்போம். எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு 4-5 பல் போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுட்டு அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் டர்மரிக் பவுடர் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு குக்கரில் விசில் வைப்போம். 2-3 விசில்ஸ் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான ஸ்பைஸ்க்கு நம்ம வரமிளகாய் கூடவே காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முருகிடக்கூடாது, கருகியும் போயிடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த சாம்பார் பொடி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால வேறு எந்த மிளகாத்தூளும் நம்ம குழம்புல ஆட் பண்ணலை. அதனால் தேவையான அளவு சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுப்போம். அப்புறம் ஒரு கைப்பிடி தனியா, முழு தனியாக ஆட் பண்ணிப்போம். தனியாக பவுடர் இல்லாமல் முழு தனியாவாக இருந்தால் நம்ம சாம்பார் பொடி வந்து நல்லா கமகமான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப கம்மியாக தான் போடணும், நிறையா வேண்டாம். கொஞ்சமாக போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். அடுத்ததாக ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கிப்போம். நல்லா வணக்கிட்டு கூடவே நம்ம இந்த சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எல்லாமே நம்ம சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் குக்கர்லேயே எல்லாமே ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த சாம்பார் நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் இட்லியில் ஊற்றி சாப்பிடும் பொழுது அது ரொம்ப உறிஞ்சிடாது, நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியை நல்லா வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற்றி ஊற வச்சுப்போம். அதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே இப்போ புளியும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து தேவையான புளி ஆட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம சாம்பார் குயிக்காக திக்காயிடும். அதனால் நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால நிறைய நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு கமகமான இருக்கும். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம இட்லி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நம்மளுடைய இட்லி சாம்பார் சூப்பராக கொதிச்சு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த ரெட் சில்லிஸ் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவராகவும் இருக்குது, நல்ல கலராகவும் இருக்குது. சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க. கடைசியில் நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இந்த இட்லி சாம்பாருக்கு நல்லா கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அழகாக டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு கீ எல்லாம் ஊற்றி சாம்பார் ஊற்றி சூப்பராக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.